இங்க நம்ம ஹீரோ தன்னோட மனைவி மேல கோவப்பட்டு குழம்பு எடுத்து தலையில ஊத்திடுறான். இந்த பொண்ணு கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறா. இந்த பொண்ணு சமாதானம் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போனா வரமாட்டா. தன்னோட மனைவிய எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எவ்வளவோ கவலையில இருக்கான். இதனா பத்தி சாமியார்கிட்ட சொல்லும் போது, உன்னுடைய மனைவி உன் கூட சேரணும்னா நீ இரவு நேரத்துல ஈர துணியை கட்டிக்கிட்டு இந்த ஊரை சுத்தி நடந்து வரணும். நம்ம ஹீரோவும் ஈர துணியா கட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஆகாதவன் ஊருக்குள்ள திருடே வந்துட்டான் கிளப்பி விட, நம்ம ஹீரோ தான் திருடேன்னு நினைச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவரை துரத்த, இவர் பக்கத்துல உள்ள ஒரு லேடி வீட்டுக்கு போய் லுங்கிய வாங்கி கட்டிக்கிறாரு. இதனா பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே தப்பா நினைச்சு இவரை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனா தெரிஞ்சுக்கிட்ட இவருடைய மனைவி கோவமா இவங்க வீட்டுக்கு வந்து, எனக்கு உன்னை பத்தி தெரியும், தப்பு பண்ணிருப்பியா பண்ணிருக்க மாட்டியான்னு, நீ நேரா போய் உனக்கு எவ்வளவு வேணுமோ கல்ல குடிச்சிட்டு இந்த ஊர்ல உன்னை எவன் தப்பா பேசுறானோ அவனை அடிச்சு நடந்த உண்மைய புரியவை. நம்ம ஹீரோவும் கல்லனா குடிச்சிட்டு எவன் அந்த ஊருக்குள்ள இவரை தப்பா பேசுறானோ அவனா அடிச்சு புரட்டி விடுறாரு. அந்த லேடி அங்க வர சொல்லி நடந்த உண்மையனா அந்த ஊர் மக்கள் முன்னாடி சொல்லுன்னு சொல்றாரு. அந்த லேடியும் அங்க நடந்த எல்லா உண்மைகளையும் ஊர் மக்கள் முன்னாடி சொல்லிடுறாங்க. எவனாவது இனிமேல் இந்த ஊருக்குள்ள என்ன பத்தி தப்பா பேசுனீங்கன்னா வீடு பூந்து அடிப்பேன்னு சொல்லிடுறாரு.